வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் இன்னொரு சம்மர் டிஷ் பார்க்கலாம். ஓட்ஸ் மோர். இது வந்து நல்லா பாடியை கூல் பண்ணும். ஓட்ஸில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. பிபி குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து சம்மரில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மார்னிங் குடிச்சிட்டு போனீங்கன்னா தண்ணி தாகம் எடுக்காது. இல்லை சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இடையில பசி எடுக்குது 11 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு சூடாக காஃபி டீ குடிக்க முடியாதவங்க கூட இது 2 கிளாஸ் குடிச்சிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ 2 டேபிள் ஸ்பூன் செஞ்சதே 4 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனால் கலோரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2 கிளாஸ் அளவு கூட எடுத்துக்கலாம். டயட்டிங் பீரியடில் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதில் சேர்த்திருக்க மோர், வெள்ளரி விதை, சீரகம் இதெல்லாம் வந்து பாடியை கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸ் வந்து ட்ரை மிக்சியில் போட்டு அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். டெய்லி இது குடிக்கிற மாதிரி இருந்தால் மொத்தமாக ஒரு மிக்சிக்கு போட்டு பவுட்ரு பண்ணி கூட ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த ஓட்ஸ் பவுடரு. இதை வந்து தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் கரைச்சி ஓட்ஸை அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். ஓட்ஸ் வந்து 3-4 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அதுவும் இது பவுட்ரு பண்ணதுனால இன்னும் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். 1 நிமிஷம் கொதிச்சிருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், திக்காகுது. இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி திக்னஸை பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு அது கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. அப்புறம் ஒரு ஹை மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 3-4 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 4 நிமிஷம் குக் ஆகிடுச்சு இந்த மாதிரி. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறணும், அப்போ தான் நம்ம மோர் கலக்க முடியும். இதை ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இதிலே கொஞ்சம் நல்லா சில்லுன்னு தண்ணி கலந்துக்கலாம். பானை தண்ணி இல்லைன்னா ஐஸ் வாட்டர், இல்லைன்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் கலக்கி விட்டு இதிலே ஊற்றிக்கலாம். ஆற திக்கானதுனால பாத்திரத்தில் நிறைய ஊற்றிட்டுருக்கு. திக்கான மோர் 1 கிளாஸ் அளவு சில்லுன்னு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எப்படி தண்ணியாட்டம் குடிக்கிறீங்கன்னா தண்ணியாட்டம். இது நல்லா இன்னும் பாருங்கள், ஒரு டம்ளர் மோர் அப்புறம் தண்ணி கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணி திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிபி பேஷண்ட்டாக இருந்தால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை உப்பு இல்லாமல் கூட இது குடிக்கலாம். இது டாப்பிங் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு சீரகம் 1/2 ஸ்பூனு. இது வெள்ளரி விதையை கழுவிட்டு வச்சுருக்கேன். இது ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கிது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஒரு சீடு. அது இல்லாமல் வந்து இந்த சம்மரில் வந்து பாடியை கூல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது சீரகம் எங்களுக்கு பிடிக்குங்கிறனால நான் அப்படியே போடுறேன். இல்லைனா நீங்கள் சீரக பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டுக்கிட்டு இந்த வெள்ளரி விதையை கொஞ்சம் மேலே தூவிக்கிட்டோம்னா இந்த பாடியை கூல் பண்ணுற ஓட்ஸ் மோர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.